இந்த பிரபஞ்சத்தில் அமைதியே எல்லாவற்றையும் வெல்லும். ஆனால் அநீதி எல்லை மீறும்போது தர்மத்தை காப்பாற்ற தெய்வமே ஆயுதமேந்தும். அந்த தருணத்தில் அமைதியின் உருவமாக இருந்த முருகப்பெருமான் உக்கிரத்தின் உருவமாக மாறினார். பூமி முழுவதும் இருள் பரவியது. அசுரர்களின் கொடுமையால் முனிவர்களின் யாகங்கள் அழிக்கப்பட்டன. கோயில்களின் மணியோசை நின்றது. பக்தர்களின் கண்களில் கண்ணீர் மட்டுமே இருந்தது. தாயின் மடியில் குழந்தைகள் நடுங்கின. மனிதர்கள் வானத்தை நோக்கி ஒரே ஒரு வேண்டுதல் வைத்தனர்: எங்களை காப்பாற்றுங்கள். தேவர்கள் அனைவரும் கைலாயத்தை அடைந்தனர். இந்திரன் தலைகுனிந்தான். அக்னி அமைதியாக நின்றான். வாயு கூட பேசவில்லை. அவர்கள் அனைவரும் ஒரே பெயரை உச்சரித்தனர்: முருகா. பனியால் மூடப்பட்ட கைலாயம். அங்கே சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில். அருகில் பார்வதி தேவி. அவர்களுக்கு முன்னால் அமைதியாக நின்றார் முருகப்பெருமான். அவரது முகத்தில் கோபமில்லை, கருணை மட்டுமே இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சிறு குழந்தையின் அழுகை, முனிவரின் வேண்டுதல், அப்பாவிகளின் வேதனை அனைத்தும் ஒரே நேரத்தில் முருகப்பெருமானின் இதயத்தை எட்டின. அவரது கண்கள் மெதுவாக சிவந்தன. அது கோபமல்ல, அது தர்மத்தின் தீர்ப்பு. முருகப்பெருமான் தனது வேலை உயர்த்தினார். அந்த ஒரு நொடியில் வானம் முழுவதும் தங்க ஒளி பரவியது. மின்னல்கள் வேலின் முனையில் நடனமாடின. மயில் இறக்கைகளை விரித்தது. பூமி அதிர்ந்தது. ஒருவன் மட்டும் வந்திருக்கிறானா என்று அசுரர்கள் சிரித்தனர். ஆனால் அவர்கள் அறியவில்லை, அவர் ஒரு வீரன் மட்டுமல்ல, தெய்வத்தின் கோபம். முருகப்பெருமான் முதல் அடியை எடுத்தார். அந்த ஒரு அடி பூமியை அதிர வைத்தது. வேல் மின்னலாக பாய்ந்தது. ஆயிரக்கணக்கான அசுரர்கள் ஒரே நொடியில் வீழ்ந்தனர். வானத்தில் மின்னல், பூமியில் தீ, நடுவில் முருகப்பெருமான். ஒவ்வொரு தாக்குதலும் ஒரு இடிமுழக்கம், ஒவ்வொரு வேல்வீச்சும் ஒரு சூரிய வெடிப்பு. மயில் புயலை விட வேகமாக பறந்தது. இறுதியாக அசுரர்களின் அரசன் தோன்றினான். மலை உயரத்திற்கு சமமான உருவம், நெருப்பை போன்ற கண்கள், கருமேகத்தை போன்ற கவசம். அவன் சிரித்தான்: என்னை யாராலும் வெல்ல முடியாது. முருகப்பெருமான் ஒரு வார்த்தை மட்டுமே சொன்னார்: தர்மம் வெல்லும். அதன் பிறகு வேல் விண்ணை கிழித்தது. ஒளி இருளை விழுங்கியது. அசுர அரசன் தோல்வியை ஏற்றுக்கொண்டான். புயல் நின்றது. வானம் திறந்தது. தேவர்கள் மலர் பொழிந்தனர். சிவபெருமான் புன்னகைத்தார். பார்வதி தேவி மகனை ஆசிர்வதித்தார். முருகப்பெருமான் மனிதர்களை நோக்கி கூறினார்: என் வேல் அழிப்பதற்காக அல்ல, காப்பாற்றுவதற்காக. என் கோபம் மனிதர்களுக்காக அல்ல, அநீதிக்காக. நீங்கள் தர்மத்தில் நிலைத்திருந்தால் நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன். இன்றும் ஒவ்வொரு பக்தனின் வேல் வேல் வெற்றிவேல் என்ற முழக்கத்தில் முருகப்பெருமானின் தெய்வீக சக்தி வாழ்கிறது. அவர் போரின் கடவுள் மட்டுமல்ல, தர்மத்தின் காவலர், நீதியின் ஒளி, அன்பின் வடிவம். வேல் வேல் வெற்றிவேல், அரோகரா அரோகரா. இந்த தெய்வீக சினிமேட்டிக் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், காமெண்ட் செய்து ஸ்பார்க் வித் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இது போன்ற முருகப்பெருமானின் மாபெரும் கதைகள், தமிழ் வரலாறுகள் மற்றும் காவியங்களை தவறாமல் காண பெல் நோட்டிபிகேஷனை ஆன் செய்யுங்கள். வேல் வேல் வெற்றிவேல், அரோகரா.